ஓகே, மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். இன்றைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்க்கின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். மோட்டிவேட் கிடைக்கும் போது அந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவை கட்டாயம் என்னை நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, அடுத்தது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நேரடி வகுப்புகள் எமது பொத்தியில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நேரடி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எமது மாணவ செல்வங்கள் மற்றும் வெளிநாடு செல்ல இருக்கின்ற எனது நண்பர்கள் மற்றும் ஏனையவர்கள் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் கட்டாயம் எமது பொத்தியில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நீங்கள் கண்டக்ட் பண்ணி கட்டாயம் கற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் ஆன்லைன் ஊடாக இந்த ஆங்கில கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் கட்டாயம் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு அந்த லிங்கினூடாக நீங்கள் ஆன்லைன் எஜுகேஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். இன்றைக்கு ஆங்கிலத்தில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னா இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அதாவது நம்ம சொல்லோம்ல, உன்னை பார்க்கணும் போல எனக்கு இருக்கே, தூங்கணும் போல இருக்கே, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கே, எனக்கு எழுதணும் போல இருக்கே, எனக்கு வேலை செய்யணும் போல இருக்கே, எப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? போல இருக்கி அப்படின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா? அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த பாருங்க, போல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு என்ன சொன்னா ஃபீல் லைக் அப்படி சொல்ற. என்ன சொல்ற? ஃபீல் லைக் அப்படின்னு சொன்னா போல இருக்கே. எதை போல இருக்கே? அது இல்லை, நீ என்ன போல இருக்கிற, உன்னை போல இருக்கிற அப்படி அதுக்கு இது சொல்றல. உன்னை பார்க்கணும் போல இருக்கே, உன்னோட பேசணும் போல இருக்கே, உன்னோட தூங்கணும் போல இருக்கே, உன்னோட நான் நடக்கணும் போல இருக்கே, உன்னோட வாழணும் போல இருக்கே, அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்குத்தான் பயன்படுது இந்த ஃபீல் லைக்னு சொல்றேன். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முதலாவது என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுவீங்க. சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடுவீங்க. ரெண்டாவது ஃபீல் லைக் அல்ல ஃபீல்ஸ் லைக். ஒன்று ஃபீல் லைக்கும் வருவார், ஃபீல்ஸ் லைக்கும் வருவார். மூணாவது வேப்பயஞ்சியை போடுவீங்க. வேப்பயஞ்சி. நாலாவது ஆப்ஜெக்டை போடுவீங்க. நல்லா பண்ணுங்க. முதலாவது சப்ஜெக்ட் போடுவீங்க, ரெண்டாவது ஃபீல் லைக் அல்ல ஃபீல்ஸ் லைக், அடுத்தது வேப்பயஞ்சி, அடுத்தது ஆப்ஜெக்ட் போடுவீங்க. கிளியரா பிள்ளையே? ஓகே, இப்போ பாருங்க, இந்த நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று ஃபீல் லைக் சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். ரெண்டாவது விஷயம் சொன்னேன் இந்த ஃபீல்ஸ் லைக் சொல்லி ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் சொன்னேன் பாருங்க. இது இந்த பாருங்க, ஃபீல் லைக் இந்த ஃபீல்ஸ் லைக் இந்த ரெண்டையும் எங்க பயன்படுத்துறது பார்ப்போம். முதலாவது கவனிச்சு கொடுங்க. இந்த சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, புளூரல் நேம் பன்மை பெயர்கள் இவ்வளவு வரும்போது என்ன வருவாண்டா? ஃபீல் லைக் என்று வருவார். நல்லா கவனிச்சு கொடுங்க. சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, அடுத்த புளூரல் நேம் பன்மை பெயர்கள் வரும்போது என்ன வருவார்னு சொன்னா ஃபீல் லைக்னு சொல்லி வருவார். அங்க ஃபீல்ஸ் லைக் நீங்க கொடுக்குறல்ல. கிளியரா? ஓகே, இதை நான் போடுறேன் டோன்ட் ஃபீல் லைக். இதை நீங்க எதிர்மறையில சொல்லும்போது டோன்ட் ஃபீல் லைக்னு சொல்லி வரும். கிளியரா பிள்ளைகள்? இப்போ பாருங்க, உன்னை பார்க்கணும் போல இருக்கி, ஏன்னா அதுக்கு ஃபீல் லைக்கே நீங்க பயன்படுத்துவீங்க. உன்னை பார்க்கணும் போல எனக்கு இல்லை, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? டோன்ட் ஃபீல் லைக்க நீங்க பயன்படுத்துவீங்க. கிளியரா? ஓகே, மூணாவது பாருங்க. சப்ஜெக்ட் ஹி, சி, இட், அது சிங்குலர் நேம் ஒருமை பெயர்கள். சப்ஜெக்ட் ஹியா வந்தாலோ, சி வந்தாலோ, இட் வந்தாலோ, சிங்குலர் நேம் வந்தாலோ நீங்க அங்க பயன்படுத்துங்க ஃபீல்ஸ் லைக். அங்க நீங்க என்னத்தை பயன்படுத்தணும்? ஃபீல்ஸ் லைக்க பயன்படுத்தணும். நீங்க ஃபீல்ஸ் லைக்க நீங்க பயன்படுத்த வேண்டும். எதிர்மறை வரும்போது பாருங்க, இந்த டஸ் கொண்டு வரும். டஸ் இங்கே பயன்படும் இந்த சப்ஜெக்ட் ஒருமையாக்கி கூட. அதே நேரம் இங்கே ஃபீல்ஸ் என்று வர மாட்டான், ஃபீல் என்று வருவார். இப்போ பாருங்க, இங்கே ஃபீல்ஸ் லைக், இங்கே டசன்ட் ஃபீல் லைக். கிளியரா பிள்ளையே? ஓகே, இப்போ வருவோமா? பாருங்க, ஐ ஃபீல் லைக் முதல்ல சப்ஜெக்ட் வருவார், ரெண்டாவது ஃபீல் லைக், மூணாவது வேப்பயஞ்சி போடுவோம். கிளியரா பிள்ளையே?
இப்போ பேப்பர் இங்கே நம்ம போட்டு என்ன செய்து பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்க பாருங்க, நான் சொல்றேன் ஒன்று என்ன சொல்றேன், உன்னை என்ன இப்போ நான் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி சொல்ற? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கவனிங்க, எனக்கு எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. என்ன சொல்லுவீங்க? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. மூல என்ன போடுங்க? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? எனக்கு ஐ. என்ன ரெண்டாவது ஃபீல் லைக். என்ன ஐ ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக். இந்த ஐ வந்தா ஃபீல் லைக் வரும், நமக்கு தெரியும். ஐ ஃபீல் லைக் சாப்பிட்றதுக்குன்னு சொல்றேன் ஈட். எங்க சேர்த்தீங்கன்னா ஈட்டிங். I feel like eating. I feel like eating. பாருங்க, I feel like eating. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. I feel like eating. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ சொல்லுங்க, எனக்கு தூங்கணும் போல இருக்கு. எப்படி சொல்ற? எனக்கு தூங்கணும் போல இருக்கு. எப்படி சொல்லு? I feel like தூங்குறதுக்கு என்ன சொல்ற? sleeping. I feel like sleeping. எனக்கு தூங்கணும் போல இருக்கு. I feel like sleeping. எனக்கு டிவி பார்க்கணும் போல இருக்கு. சொல்லுங்க அப்போ. எக்ஸலென்ட். எப்படி சொல்லுங்க? I feel like watching. என்ன? Watching TV. I feel like watching TV. எனக்கு டிவி பார்க்கணும் போல இருக்கு. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ சொல்லுங்க, அவர்கள் விளையாடணும் போல இருக்கு. அவர்களுக்கு விளையாடணும் போல இருக்கு. எப்படி சொல்லுங்க அப்பா? அவர்களுக்கு விளையாடணும் போல இருக்கு. அவர்களுக்கு விளையாடணும் போல இருக்கு. எப்படி சொல்லுவோம்? they என்ன? they another word feel like. They feel like விளையாடுறதுக்கு என்ன சொல்ற? play. அப்ப playing. என்ன விளையாடணும் போல இருக்கு? They feel like playing football. அவர்களுக்கு ஃபுட்பால் விளையாடணும் போல இருக்கு. அவர்களுக்கு ஃபுட்பால் விளையாடணும் போல இருக்கு. அப்ப பாருங்க, they feel like playing football. அவர்கள் ஃபுட்பால் விளையாடணும் போல இருக்கு. கிளியரா புரியுது? அப்போ முதலாவது என்ன போடுங்க? சப்ஜெக்ட் போடுங்க. ரெண்டாவது ஃபீல் லைக் போடுங்க. மூணாவது வேவ் பயஞ்சி. அடுத்தது பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடுவீங்க. இதை வந்து பாருங்க. அப்போ நம்ம பன்மைக்கு எழுதிக்கிறோம். பாருங்க எப்படி போய் எழுதிக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு 2 கேள்வி தரேன். அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று வந்து எழுதிக்கொள்ளுங்க. முதல்ல கேள்வி வந்து எனக்கு ஒரு பாட்டொண்டு பாடணும் போல இருக்கு. எனக்கு ஒரு பாட்டொண்டு பாடணும் போல இருக்கு. அடுத்தது, உனக்கு குடிக்கணும் போல இருக்கு. உனக்கு குடிக்கணும் போல இருக்கு. விளங்கிட்டான்? எனக்கு ஒரு பாட்டு பாடணும் போல இருக்கு. அது உனக்கு குடிக்கணும் போல இருக்கு. விளங்கிட்டா பிள்ளையே? ஓகே, இப்படி நோட் பண்ணீங்களா? ஓகே, இப்ப ஒருமைக்கு எப்படி பேசுன்னு பார்ப்போம். ஒருமைக்கு என்ன வருவாரு பாருங்க, இந்த ஹி. இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்ல பாருங்க, அவனுக்கு உன்னுடன் உன்னுடன் தூங்கணும் போல இருக்கி. அப்படி சொல்ற. அது தவிர வேற ஒன்று சொல்லல. அவனுக்கு ஓடணும் போல இருக்கி. அவனுக்கு ஓடணும் போல இருக்கு. எப்படி சொல்றேன்? அவன் என்பது ஹி. ரெண்டாவது கூட feel like feels like. feels like என்ன? feels like. he feels like running. பாருங்க, he feels like running. அவனுக்கு ஓடணும் போல இருக்கு. அவனுக்கு ஓடணும் போல இருக்கு. அவளுக்கு டான்ஸ் பண்ணணும் போல இருக்கு. டான்ஸ் அடிக்கணும் போல இருக்கு. அவளுக்கு என்ன படிக்கணும் போல இருக்கு. அவளுக்கு படிக்கணும் போல இருக்கு. எப்படி சொல்லுங்க அப்போ? she
என்ன sorry she feels like என்ன she feels like என்ன studying பாருங்க she feels like studying அவளுக்கு படிக்கணும் போல இருக்கு கிளியரா பிள்ளைகள் இப்ப பாப்போம் என்னுடைய அப்பாக்கு நடிக்கணும் போல இருக்கு எப்படி சொல்ற my father என்ன my father என்பது ஒருமையா பண்ணியா my father என்பது ஒருமை அப்ப என்ன ஒரு feels like என்ன sorry my father feels like acting நடிக்கிறது என்ன சொல்ல acting என்ன நடிக்கிற acting ஐயோ my father feels like acting என்ன நடிக்கணும் போல இருக்கு படம் நடிக்கணும் போல இருக்கு எப்படி சொல்ற my father feels like acting film clear of clear என்னோட அப்பாக்கு வந்து நாடகம் நடிக்கணும் போல இருக்கு எப்படி சொல்ற my father feels like acting drama clear of clear okay இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிரியேட் பண்ண தெரியும் இந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதிர்மறையில இப்படி பேசணும்னு பாப்போம் சரி அப்படியே நோட் பண்ணீங்களா ஓகே இப்போ இந்த எதிர்மறையில பேசுறதுக்கு புள்ளியே நம்ம ரெண்டு ஃபேக்டர் தான் எடுத்துக்கொள்றோம் ஒன்று நம்ம பயன்படுத்துறது don't இரண்டாவது வந்து doesn't இந்த don't எங்க வரும் don't பத்தி நம்ம பேசிட்டு பாப்போம் பாருங்க don't எங்க வருவான்னு சொன்னா இந்த I க்கு வருவார் you க்கு வருவார் we க்கு வருவார் they க்கு வருவார் அடுத்து plural name க்கு வருவார் கிளியரா இது அடுத்து வந்து என்ன வருவாரு சப்ஜெக்ட் போடுவீங்க அடுத்து don't plus feel like அடுத்து வந்து இந்த verb ing plus object இதான் இந்த ஃபார்முலா முதலாவது சப்ஜெக்ட் போடுவீங்க plus ரெண்டாவது don't மூணாவது feel like அடுத்து verb ing object இப்போ பாருங்க அவளுக்கு சமைக்கணும் போல sorry எனக்கு சமைக்கணும் போல இல்ல எப்படி சொல்ற I don't feel like I don't feel like cooking எனக்கு சமைக்கணும் போல இல்ல I don't feel like cooking உனக்கு பாட்டு படிக்கணும் போல இல்ல அல்ல உனக்கு எக்ஸாம் எழுதணும் போல இல்ல எப்படி சொல்ற you don't feel like writing exam இந்த verb-க்கு பொருத்தமான object போறீங்க கிளியரா அப்ப பாருங்க you don't feel like writing exam உனக்கு பரீட்சை எழுதணும் போல இல்ல எங்களுக்கு தூங்கணும் போல இல்ல ஏன்னா தூக்கம் வருகிறே அப்ப we don't feel like sleeping எங்களுக்கு தூங்கணும் போல இல்ல அவர்களுக்கு அங்கே போகணும் போல இல்ல என்ன சொல்ற அவர்களுக்கு அங்க போகணும் போல இல்ல they don't feel like going they are அங்கே பாருங்க they don't feel like going there அவர்களுக்கு அங்க போகணும் போல இல்ல அத plural name வந்து சொல்லுங்க அப்ப very good my class teachers என்ன my class teachers என்பது என்ன வகுப்பறை ஆசிரியர்கள் பண்பு அப்ப பாருங்க my class teachers don't என்ன வகுப்பறை ஆசிரியர்களுக்கு கற்பிப்பது போல இல்ல என்ன கற்பிப்பது போல இல்ல அப்ப நிறைய வகுப்பு ஆசிரியர்களுக்கு கற்பிப்பது போல இல்ல எப்படி சொல்ல don't feel like
teaching. பாருங்க சொல்ல my class teachers don't feel like teaching. கிளியரா புள்ளியே? அப்ப எதிர்மறையில எப்படி சொல்லுவீங்க? முதல் சப்ஜெக்ட் போடுவீங்க, ரெண்டாவது don't போடுவீங்க, அடுத்து feel like, நாலாவது பயிஞ்சு, அஞ்சாவது அது பொறுத்தமான ஆப்ஜெக்ட். கிளியரா? நோட் பண்ணீங்களா? ஓகே, நம்ம இப்ப அடுத்தது டசன்ட்க்கு பார்ப்போம். நல்லா கவனிங்க, டசன்ட் பார்ப்போமா? டசன்ட்க்கு எப்படி வருவாருன்னு பார்ப்போம். கொஞ்சம் கவனிச்சு. டசன்ட்க்கு எப்படி வருவாரு? டசன்ட்க்கு எப்படி வருவாருன்னு பார்ப்போம். டசன்ட்க்கு எப்படி சப்ஜெக்ட் வருவாரு plus doesn't plus feel like plus verb ing plus object. verb ing plus object. விளங்கவில்லை? இப்ப பாருங்க வந்து இப்ப சப்ஜெக்ட் என்பது ஒருமையில் இருக்கணும். ஒருமையில் இருந்தா தான் என்ன சொல்வார்? doesn't வருவாரு. இப்ப பாருங்க he, she, it, அடுத்து சிங்குலர் நேம். சிங்குலர் நேம்னா ஒருமை பெயர்கள். அவனுக்கு அவனுக்கு சமைப்பது போல இல்ல. அவனுக்கு சமைப்பது போல இல்ல. அப்ப எப்படி சொல்ல? he doesn't. he doesn't. பாருங்க, he doesn't feel like cooking. அவனுக்கு சமைப்பது போல இல்ல. விளங்குதா? அவனுக்கு சமைக்கணும் போல இல்ல. he doesn't feel like cooking. அவனுக்கு சமைக்கணும் போல இல்ல. சி பாருங்க, அவளுக்கு பரீட்சை எழுதணும் போல இல்ல. எப்படி சொல்ல? he doesn't. பாருங்க, she doesn't feel like writing exam. அவளுக்கு பரீட்சை எழுதணும் போல இல்ல. அதுக்கு தூங்கணும் போல இல்ல. எப்படி சொல்ல? doesn't. it doesn't feel like sleeping. அதுக்கு தூங்கணும் போல இல்ல. சிங்குலர் நேம் சொல்லுங்க அப்பா. my father, ne? my father doesn't. my father doesn't feel like going there. எங்க அப்பாக்கு அங்க போகணும் போல இல்ல. கிளியரா புள்ளியல்? இப்போ உங்களுக்கு இன்னைக்கு படிச்ச விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா விளங்கிக்கும் என்று நான் ஒரு விதம் நம்புகின்றேன். உங்களுக்கு ரெண்டு கேள்வி தரேன். கட்டாயம் இந்த 2 கேள்வி மொத்தம் 4 கேள்வியும் வந்து கட்டாயம் செஞ்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கலுங்க. முதலாவது கேள்வி வந்து பாருங்க பாப்போம். எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல இல்ல. எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல இல்ல. உண்டு. ரெண்டாவது வந்து பாருங்க, அவர்களுக்கு இப்ப அங்க சமைப்பது அவங்களுக்கு அங்க இப்ப சமைக்கிற ஐடியா இல்ல. என்ன? அவங்களுக்கு அங்க இப்ப சமைக்கணும் போல இல்ல. கிளியரா? முதலாவது கேள்வி என்ன? எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல இல்ல. ரெண்டாவது, அவர்களுக்கு அங்கே சமைக்கணும் போல இல்ல. கிளியரா புள்ளியல்? ஓகே, இந்த 2 கேள்வியும் கட்டாயம் செஞ்சு உங்களோட கட்டாயம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் கமெண்ட் பண்ணி கொடுங்க. கட்டாயம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது வந்து கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் இந்த வீடியோக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். கட்டாயம் ஏதாவது நாங்கள் தவறுகளை விட்டா கட்டாயம் அந்த தவறுகளை சுட்டி காட்டுங்க. அப்பதான் நாங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து எந்த பிள்ளைகளும் இல்லாம பொருத்தமாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு இது உங்களுக்கு நான் விளங்கிக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, அது இது விளங்கிக்கும் என்று நான் மீண்டும் சொல்ல உங்களுக்கு விளங்கிக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த வீடியோ விட்டு செல்லும் உங்களை முர்ஷாதாசன். ஓகே, பாய்.